வணக்கம். மிஸ்டர் அண்ணாமலை திக் திக் நிமிடங்கள். தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியால எல்லார் மனசிலும் உள்ள கேள்வி, அண்ணாமலை என்ன செய்ய போகிறார்? அதுதான் ஒரு மிகப்பெரிய எல்லார் மனசிலும் உள்ள கொஸ்டின். அதாவது சாமானிய மக்களிலிருந்து அரசியல்வாதிகள் வர ஒவ்வொருத்தரும் யோசிக்காங்க. அவர் என்ன செய்ய போறாரு? அப்படின்னு எல்லாருமே ஒரு ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் டிசிஷன். அவருடைய டிசிஷனுக்காக அவங்க ரொம்ப எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரிசைன் என்னை பொறுத்தவரை ரிசைன் பண்ணா தமிழகத்திலே இருந்தே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அண்ணாமலை வந்து கட்சியிலிருந்து விலகி இருந்தா ஒரு ஒரு நாள்ல சென்னையில ரிசைன் பண்ணிருக்கலாம். அடுத்து டெல்லியில போய் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா டெல்லி போய் அவர் வந்து இருந்துகிட்டே இருக்காரு. 2 நாள் 3 நாள். இந்த பிறந்த நாளைக்கு கூட அங்க டெல்லியில தான் அவர் இருக்காரு. நமக்கு தெரிந்த நம்பர் தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து அவர் ராஜினாமா செய்யவில்லை அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அவர் தான் அமித்ஷா, பிஜேபியுடைய மூத்த தலைவர். கிட்டத்தட்ட எல்லா கட்சி பொறுப்புகளையும் பார்க்கக்கூடியது மிக சிறந்த திறமைசாலி. அவர் வந்து அவரை போய் பார்க்கறதுனாலே மிகப்பெரிய விஷயம். நம்ம சிஎம் விஜய் கூட அவரை போய் பார்க்க ட்ரை பண்ணாரு. அவரை பார்க்க முடியல. அவ்வளவு ஈஸியா அவரை போய் பார்க்க முடியாது நம்ம அமித்ஷாவை. ஆனா அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட அவரை போய் பார்த்து பேசி 35 நிமிஷம் அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இதுவும் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தகவல். அடுத்தது நம்ம பிஜேபியுடைய நேஷனல் லீடர் நிதின் நபீன் அவங்க 2 மட்டும் அண்ணாமலைகிட்ட பேசியிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அண்ணாமலைய விரும்புது. அது வந்து மெசேஜ் கொடுத்திருக்கு. யாருக்கு? நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் கொடுத்திருக்கு. அண்ணாமலை நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கு. அடுத்தது அதனால எல்லாருமே அவரை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய முடிவு மாறப்போதா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் உள்ள மனசுல உள்ள ஒரு கொஸ்டின். அண்ணாமலை வந்து என்னது ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலங்காங்க, கொடுத்துட்டேங்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல இருந்து கொடுக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது ஆர்எஸ்எஸ்ல இருந்து மூத்த தலைவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, அண்ணாமலைகிட்ட பேசியிருக்காங்க. அண்ணாமலை சம்பந்தப்பட்ட பிஜேபி தலைவர்கள்ட்டையும் அவங்க பேசியிருக்காங்க. அண்ணாமலை வந்து நேரா வந்து நம்ம அமித்ஷாட்ட வந்து தமிழக பாரதிய ஜனதால என்னென்ன சங்கடங்களை அனுபவிச்சாரு, அங்க என்னென்ன தவறுகள் நடந்துச்சு, அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி ஒதுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பல தகவல்களை, அதாவது கட்சி மேலிடமே அதிரக்கூடிய வகையில பல தகவல்களை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டரை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு நைட்டு பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடியோட சந்திக்காங்க. எல்லாருடைய கொஸ்டினும் வாட் நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் அண்ணாமலை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. தமிழகத்தினுடைய தலைவரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு குறிப்பிட்ட சமூகம் சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவர் இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, இப்ப தமிழகத்துல என்ன இருக்குன்னா, நிறைய குரூப்ஸ் வந்து ஏடிஎம்கேல இருந்து மற்ற கட்சியில இருந்து தாவாக்கால நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த 3 நாளாவே தாவாக்கால சேரக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாருமே யார பாத்துக்கிட்டு இருக்காங்க, அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சா அங்க போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தாவைக்காவில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. 3 நாளா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மிஸ்டர் மோடியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளும் வெயிட் பண்ணுவோம், சுவாரஸ்யமா வெயிட் பண்ணுவோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உறுதி, அண்ணாமலை 2.0 கண்டிப்பா நெக்ஸ்ட் பீரியட்ல இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.